இந்திய தேர்தல் ஆணையராக தேர்வான ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சந்து யார்? இவங்களுடைய பின்னணி என்ன? இந்திய தேர்தல் ஆணையத்தின் காலியாக இருந்த 2 தேர்தல் ஆணையர் பொறுப்புக்கு ஞானேஷ்குமார், எஸ் சந்து ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பிரதமர் மோடி தலைமையிலான குழு 2 பேரையும் தேர்வு செய்த நிலையில அவங்க யாரு, பின்னணி என்ன அப்படிங்கிற குறித்த முக்கிய தகவல் வெளியாக இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ்குமார் பொறுப்பு வகித்து வராரு. தேர்தல் ஆணையர்களாக அருண் கோயல் மற்றும் அனுப் சந்திர பாண்டே செயல்பட்டு வந்தாங்க. அதுல அனுப் சந்திர பாண்டே கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஓய்வு பெற்றார். இதன் தொடர்ச்சியாக அருண் கோயல் திடீர்னு கடந்த 9ஆம் தேதி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்திய தேர்தல் ஆணையத்தில் 3 முக்கிய பொறுப்புகள்ல 2 காலி இடங்கள் ஏற்பட்டது. இதனால திட்டமிட்டபடி லோக்சபா தேர்தல் நடக்குமா இல்லை தாமதமாகுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் காலியாக இருக்கக்கூடிய 2 தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில உயர்மட்ட குழு கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, மத்திய சட்டத்துறை அமைச்சர் அருண் மேக்வால், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார், எஸ் சந்து ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் யார், அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி முக்கியமான தகவல் நாம பார்க்க போறோம். அதாவது சுக்பீர் சிங் சந்து பஞ்சாபை சேர்ந்தவர். இவர் அடிப்படையிலே டாக்டர். இவர் பஞ்சாப் அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பை முடித்தார். அதுக்கு பிறகு சட்டப்படிப்பை முடித்தார். அதற்கு பிறகு IAS தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சார். 1988ஆம் ஆண்டே அந்த பேட்சில் சேர்ந்தவர். உத்தரகாண்டில் தலைமை செயலராக பணியாற்றினார். உத்தரகாண்டின் தற்போதைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தான் இவரை தலைமை செயலராக கடந்த 2021இல் நியமனம் செய்தார். அதற்கு பிறகு பணி ஓய்வு பெற்ற நிலையில் இப்போ தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். முன்னதாக சுக்பீர் சிங் சந்து இந்திய தேர்தல் நெடுஞ்சாலை ஆணையத்தின் தலைவராக இருந்தார். மேலும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையில் உயர்கல்வித்துறையின் கூடுதல் செயலராக பொறுப்பு வகித்தார். இவர் பஞ்சாப் லூதியானா மாநகராட்சி கமிஷனராக பொறுப்பு வகித்த போது ஜனாதிபதி பதக்கத்தை வென்றார். அதே போல ஞானேஷ்குமார் பொறுத்த வரைக்கும் 1988ஆம் ஆண்டு IAS தேர்வில் தேர்ச்சி அடைந்தார். இவர் கேரளா கேடரை சேர்ந்த IAS அதிகாரி ஆவார். இவர் கேரளாவில் பல்வேறு துறைகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்தார். அதுக்கு பிறகு மத்திய அரசு பணிக்கு போனார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கூட்டுறவுத்துறையில செயலராக பணியாற்றினார். அப்புறம் நாடாளுமன்ற விவகாரத்துறை செயலராகவும் பணியாற்றினார். இவர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி பணி ஓய்வு பெற்ற நிலையில இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு.